பாமக டெபாசிட் கூட வாங்காதான் சவால் விடுறாரு விசிக சங்கத்தமிழர். யார் யார் தான் சவால் விடுறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. உங்க வாய்ஸ் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஒரு சத்தியம் ஒண்ணு பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? திமுக கூட்டணியில விசிக 4 தொகுதி வாங்கலனா நீங்க ஒண்ணு பண்றேன்னு சொன்னீங்க, அதை பண்ணவே இல்லை. ஏன் 4 தொகுதி வாங்கிட்டீங்களா? அறிவாலய வாசல்ல காத்து கடந்து கையை கட்டி 2 தொகுதியை வாங்கிட்டு வந்த நீங்க பாமக பத்தி பேசலாமாங்க? ஏங்க நீங்க சவால் விடுறீங்களே, வேங்க வயல்ல மலத்தை கலந்தவன கைது பண்ணவனா அப்படின்னு எதையாவது ஒரு சவால் விட்டுருக்கலாம். அதை திமுக பார்த்து சவால் விடல. ஏன்னா கோபாலபுரத்துக்கு கொத்தடிமை வேலையை கனகச்சிதமா பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப கர்நாடகாவுக்கு போயிட்டீங்க, அது வேற கதை. யாரு யாரோட ஒப்புறதுன்னு ஒரு அளவீடு வேண்டாமா? ஏங்க ஒரு விழுக்காடு கூட உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சின்னம் தராம அலக்கழிக்க வச்சு கடைசியா பாவம் பார்த்து சின்னத்தை கொடுத்தா உங்க ஓட்டே 0.99. அப்ப ஒரு விழுக்காடு கூட ஓட்டு இல்லாத நீங்க தனித்து நின்று 7 விழுக்காடு வாக்கை நிரூபித்த பாமக பத்தி எப்படிங்க பேசுறீங்க? எப்படி பேசுறீங்க சொல்லுங்க? இது வரைக்கும் தனிச்சு நின்று இருக்கிறீங்களா? தனித்து நிக்கிறதுக்கு திராணி இருக்கா? எங்கேயாவது கோபாலபுரத்து வாசல்ல நிக்கிறது, இல்லைன்னா போயஸ் கார்டன் வாசல் நிக்கிறது, இப்படிதானே? ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாமக பாருங்க மாறி மாறி கூட்டணி வச்சிருச்சீங்க. இந்த வாய் தான் பேசிச்சு, சங்கத்தமிழ் வாய் தான் பேசிச்சு. ஒரு தேர்தலுக்கும் மாறி மாறி கூட்டணி வச்சு 2016 இவர் தான் சொன்னார், கோபாலபுரத்து குடும்பத்தை சொன்னாரு, கருந்தியர்களின் கூட்டம் கட்டுவிரியான்களின் கூட்டம்னு சொன்னவங்க திரும்பி கோபாலபுரத்திலே போய் சரணடைஞ்சிட்டாங்க. கோபாலபுரத்து வாசல்லே கடையா கடந்து 2019 ஒரு எம்பி, 2024 ஏன்னா இன்னொரு எம்பி வந்து அது திமுக எம்பி, இப்பதான் 2 எம்பி நின்று இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு, நீங்க உங்க கட்சிக்காரங்க தாங்க ஒண்ணு சொன்னாரு வன்னியரசு, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்ட கருணாநிதி கிட்ட கிடந்து, கருணாநிதியுடைய பையன்கிட்ட கிடந்து ஒரு 2 தொகுதி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்க பாமக பத்தி பேசுறீங்க. 2016 நாங்க 234 தொகுதியில நின்னோங்க, தோத்தோம். 234 எங்களுக்கு வெற்றி கிடைக்கல. ஆனா எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஏன்னா எங்களை மக்கள் அங்கீகரிச்சாங்க. 6 விழுக்காடு ஓட்டுங்க. நீங்க ஒரு 6 பேரை கூட்டு சேர்ந்துட்டு நின்னீங்களே மக்கள் நல்ல கூட்டணின்னு, என்னத்தை கிழிச்சிங்க சொல்லுங்க? நீங்க, வைகோ, விஜயகாந்த், 2 கம்யூனிஸ்ட், எங்க கூட்டணியில் இருக்கிற ஐயா ஜி கே வாசன் அவர்கள் உங்க கூட்டணி வச்சிருந்தீங்க. இந்த 6 பேர் இன்னுமே ஒன்னுத்தையும் புடுங்க முடியல. பாமக 6% ஓட்டு, இந்த 6 பேர் சேர்ந்து பாமக வாங்கின ஓட்டோட கம்மி. அப்ப உங்களுடைய வண்டவாளம் என்னன்னு அப்பயும் தண்டவாளத்துல ஏறிடுச்சா இல்லையா? திமுக கூட்டணியில இருந்தாலும் அதே நிலைமைதான், தனித்து நின்ற வேற ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாலும் அதே நிலைமைதான். ஆனா பாமக எப்பயுமே இந்த 2 கழகங்களை தவிர்க்கணும்னு பல தடவை முயற்சி பண்ணுச்சு. 91 தனிச்சு நின்னோம், 96 முதல் முறையாக திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியை கட்டமைச்சோம். எப்படி திமுக அதிமுக இல்லாத கூட்டணி எப்ப கட்டமைச்சோம்? 96. 2016 தனிச்சு நின்னோம். 2024 இதே திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியை 2014 பின்பாக இன்னொரு தடவை கட்டமைச்சிருக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கெல்லாம் உங்களுக்கு திராணி இருக்கா? அந்த அளவுக்கு திராணி இருக்காங்க? சவால் விடுறீங்களே, ரொம்ப ஆணவமா பேசுறீங்களே, என்னத்தை சாதிச்சு கிழிச்சிட்டீங்க நீங்க? இது வரைக்கும் என்ன அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறீங்க நீங்க? உங்க கட்சிக்கே இது வரைக்கும் ஒரு தடவை கூட அங்கீகாரம் வாங்கல. இது வரைக்கும் ஒரு அரசியல் அரங்களையுமே சரி, தேர்தல் வரலாற்றுமே பெரிய வெற்றி எதுவுமே நீங்க கண்டது கிடையாது. ஏதோ திண்ணில கடந்தவனுக்கு வந்த வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு 4 தொகுதி ஜெயிச்சதுக்காயா இந்த அலப்புற? 4 சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சதுக்கா இந்த அலப்புற? பாமக தான் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் சட்டமன்றத்திற்கு அமைச்சரியா? அமைதியா தான் இருக்கிறோம். சாதிச்ச கட்சியா? நீங்க பட்டியல் சமுதாயத்தை வச்சு பிழப்பு நடத்துறீங்கல்ல, அதே மாதிரி இல்ல, பட்டியல் சமுதாய மக்களை மத்திய அமைச்சராக்கின கட்சி பாமக. நீங்க எல்லாம் எம்பிக்கே கட்சி அடமானம் வச்சிடுறீங்க, கோபாலபுரத்துல கொத்தரிமையா கிடக்குறீங்க. அமைச்சர் பதவியெல்லாம் தரணும்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. எல்லா மக்களையுமே அடமானம் வச்சிருவீங்களாட்டு இருக்கு. மத்திய அமைச்சரவை கிட்டத்தட்ட 7 மத்திய அமைச்சர்களை உருவாக்கின கட்சி, 15க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை தந்த கட்சி, 50க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், பல்லாயிரக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொடுத்த கட்சி அமைதியா இருக்கு. ஆனா ஒண்ணுத்தையுமே புடுங்காத நீங்க இவ்வளவு வாய்ஸோட ஆகாதுங்க, இவ்வளவு வாய்ஸோட ஆகாது. விசிகாவை எல்லாம் பாமகவோட ஒப்புறதை நிறுத்திக்கிங்க. உங்களெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் நீங்க வளரல. இங்க கர்நாடகாவுக்கு போயிட்டாங்கன்னா இவங்க கர்நாடகாவில் பண்ண காமெடி தான் பெரிய காமெடிங்க. அந்த காமெடிக்கு பின்னாடி வரேன். இவங்க சவால் விடுறாங்கல்ல, கொக்கரிக்கிறாங்கல்ல, என்ன கொத்தடிமையா கோபாலபுரத்து கொத்தடிமையா இருந்துகிட்டு ஏதாவது ஆளுங்கட்சி ஆதரவுல எதையாவது 1-2 ஓட்டு வாங்கிடலாம், திமுக தமிழ் ஓட்டு வாங்கிடலான்றான இந்த கொக்கரிப்பு. ஏன் தனிச்சு நின்று அந்த கொக்கரிக்க வேண்டியதானே? அதுக்கெல்லாம் வக்கில்ல. அதெல்லாம் விசிக்க வர முடியாதா?
ஏன் தனிச்சு நிற்க வேண்டியதானே? மக்கள் இயக்கம் தானே, மக்களுக்கான இயக்கம் தானே, மக்கள் நம்புறாங்கல்ல. தனிச்சு நிற்க வேண்டியதாங்க. எங்க பாமக தனிச்சு நிக்குதுங்க. எந்த கூட்டணியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க திமுக கூட தான் நிற்போம் அப்படின்னு அடம் பிடிக்கல. ஏன்னா திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, அமைச்சர்கள்லாம் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க, அமைச்சர்கள்லாம் செலவு பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் நினைச்சு நிக்கல. பாமக மக்களை நம்பி நிக்குது. அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சுமந்துட்டு போறோம் ஐயா அப்படின்னு நிக்குது. விசிக்கு அது மாதிரி நிக்க வேண்டியதானே? நீங்க சொல்றீங்களே பாமக டெபாசிட்டே வாங்காதுங்க அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க என்னத்த கிழிக்க போறீங்க? பாமக பாக்குறீங்களா? 10 தொகுதியிலும் பாமக அதிமுக திமுகவை அலற விடனா பாக்குறீங்களா? உங்களை மாதிரி ஏதாவது ஒரு கட்சிக்கு சாதகம் பண்றதுக்கு இன்னொரு கட்சிக்கு ஆதரவா நிக்கிறதுலாம் இல்லை. இவங்க திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுக கூட கள்ள கூட்டணி வச்சாங்க பாருங்க, அதாங்க ஹைலைட்டு. உள்ள உண்மையாலுமே தான் சொல்ற, பொய் சொல்ல. விசிக 2026 அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அடித்தளம் போட்டுருக்காட்டிருக்கு. விழுப்புரத்துல போனா அதிமுக மூத்துக்குள்ளார பிரச்சனை பண்றான்னு பாமக கேட்டா விசிக காரங்க வரான். என்னங்க இது 3 அணியா தான் நிக்குது, விசிகவும் அதிமுக நேரெதிராக நிக்கிறாங்க, ஏங்க அவங்க வரணும்? அதெல்லாம் அப்படிதான் அது ஒரு குள்ள கூட்டணி அப்படின்றாங்க. சரி, என்னையா சிதம்பரத்துல திருமாவளவன் ஜெயிக்கிறதுக்கு அதிமுக ஒரு வேலை எல்லாம் பண்ணுதாமே அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அப்படிதாங்க, கள்ள கூட்டணி 2026 உங்களை மாதிரி கள்ள கூட்டணி வைக்கிற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. ஒரு பக்கம் திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அதிமுக அப்படியே கள்ள கூட்டணி வச்சுக்கிற பழக்கம்லாம் பாமக கிட்ட கிடையாது. பாமக இந்த 10 தொகுதியிலும் சரி, அவர்கள் மிக மிக அதிகமான வாக்குகளை பதிவு பண்ண போறாங்க. நீங்க தான் வலுவான கட்சி இல்ல, நீங்க தான் வலுவான கட்சிங்க, ஏங்க சாதிச்ச கட்சிங்க. எப்படியா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தொண்டர்கள் உள்ள கட்சி. ஏன் திமுக ஒரு 10 தொகுதி கேட்கறது? கொடுக்க மாட்டாங்க. உங்க வண்டவாளம் என்னன்றது திமுகவுக்கு தெரியும். அந்த வண்டவாளம் தெரிஞ்சுதானே 2 தொகுதியை போட்டா போதும் சாமின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்க. அந்த லெவல்ல இருங்க. அதை கடந்துட்டு பெருசாலாம் பேசாதீங்க. இத வேங்க வயல கோவப்படுங்க. எங்க பட்டியல் சமுதாய மக்களை ஏமாத்துறீங்கல்ல, அங்க கோவப்படுங்க. இந்த சவாலை துரைமுருகனை பார்த்து விடுங்க. எப்படி ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் பஞ்சாயத்து தலைவர் ஆனா உனக்கு பொறுத்துக்காதாடா அப்படின்னு சொல்லி பொன்முடியை பார்த்து கேளுங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவருங்க, பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தவங்க உருவாயிட்டாங்களா, அதுக்கு பொன்முடி கேட்கறாங்க, நீ எஸ்சி பிரசிடென்ட் தான், நானு என் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் வரக்கூடாதான்னு பொன்முடியை பார்த்து கேள்வி கேளுங்க. அங்க சவால் விடுங்க. ராஜகண்ணப்பனை பார்த்து சவால் விடுங்க. ஏன் அவங்கெல்லாம் செட் ஆகாது. பொன்முடியை பார்த்தா பம்பிப்பாரு, ராஜகண்ணப்பனை பார்த்தா இல்ல அவர் ஷோஃபெல்லாம் உட்காரு, நான் தான் பிளாஸ்டிக் சேர்ல உட்காரும், அது எங்களுக்கு நட்பு அப்படி அப்படின்னு சொல்லி கரைஞ்சிடுவாரு. டிஆர் பாலு விட்டு கேட்க வேண்டியது, தயாநிதி மாறன் கேட்க வேண்டியது, நாங்களாம் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு தாழ்த்தப்பட்டவர்களாகன்னு கேள்வி கேட்டாங்களே, எந்த அடிப்படையில் கேட்டாங்கன்னு கேள்வி கேட்க வேண்டியதானே. முரசொலி அலுவலகம் பஞ்சமநாளத்துல இருக்குதாமே, மீட்டு கொடுக்க வேண்டியதானே. ஆனா அந்த பட்டியல் சமுதாய மக்களை இன்னும் எந்த அளவுக்கு தான் நீங்க ஏமாத்த போறேன்னு தெரியல. அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க வக்கு இல்ல, வேங்க வயலுக்கு நீதி பெற்று தர வக்கு இல்ல, இங்க வந்துட்டார் வாய்க்கடியே பேசுறதுக்கு. காந்தாரி அம்மன் கோயில் விவகாரத்துல முதல்ல நின்னது பாமக, வேங்க வயலுக்கு குரல் கொடுத்தது பாமக, இன்னைக்கு கூட கந்தரக்கோட்டையில் நடந்த அநியாயத்துக்கு குரல் கொடுத்தது பாமக. உங்களால் கர்நாடகா கலந்து போயிட்டார். ஆனா உலக அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு காமெடி நடக்காதுங்க. தான் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்திட்டு இன்னொரு கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்றது, அதுக்கு அந்த பருத்தி முட்டை கொடவுல இருந்திருக்கலாமே. எங்கேயா இந்த காமெடி நடக்குமா? என்ன இதெல்லாம் வேற ஏதாவது டீலிங்கா என்ன? அதையும் கேட்டா பதில் சொல்றாரு பாருங்க. இங்க தமிழ்நாட்டுல என்ன சொன்னாரோ அதே தான் அங்க. அது காங்கிரஸ் கட்சி நிக்கிறப்ப விசிகாவை நின்றுச்சுன்னா, விசிகாவுக்கு பிரச்சாரம் பண்ணா அது பாஜகவுக்கு சாதகமா போயிடுங்க, ஓட்டு பிரிஞ்சிடும்ல, பாஜக வரக்கூடாது, அதனால நான் காங்கிரஸுக்கு அது சொல்றேன். அதுக்கு வேட்பாளர் நிறுத்தாமலே இருந்திருக்கணும்ல. அப்ப எதுவும் ஒன்றும் செட் ஆகல. உலக அரசியல் வரலாற்றிலே சொந்த கட்சிக்காரன் தோக்கணும்னு வேட்பாளர் நிறுத்திட்டு அவன் தோக்கணும்னு இன்னொரு கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண பெருமை விசிகாவுக்கு தான் கிடைக்கும். இதுல இங்க 0.99% ஓட்டை வச்சுக்கிட்டு 1% ஓட்டு கூட இல்லாம பாமகவை பத்தி பேச வந்துட்டாங்க, பாமகவை பத்தி. ஆனா அங்க தமிழ்நாட்டுல பேசுற மாதிரியே கர்நாடகால பாஜகவை இழுத்தவரு இன்னொரு விஷயத்துல கர்நாடகால ஒரு பேச்சு, தமிழ்நாட்டுல ஒரு பேச்சு. தமிழ்நாட்டுல காவிரி எங்கள் உரிமை நீர் அப்படின்னு கொதிக்கக்கூடியவரு கர்நாடகால போயிட்டா பம்பிட்டாரு. என்ன காரணம்? டி.கே. சிவகுமார் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. ஏதாவது இன்னொன்று பிரகாஷ் ராஜுக்கு அம்பேத்கர் விருதெல்லாம் கொடுக்குறீங்க, எந்த அடிப்படை? கில்லி படத்தை சக்சஸா, செகண்டரி சக்சஸா?